ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா? கொஸ்டின், ஆப்ஷன் அந்த மாதிரி வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா? அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து யூபிஎஸ்சி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏன் வந்து யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து வருது சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்கு இல்லையா, ஜிஎஸ், அதில் இருக்க டாபிக் வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் எடுத்து வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஸோ கூற்று காரண கொஷின். கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஒரு கடன்களின் மூட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் உள்ள சிறந்த அம்சங்களை உள்வாங்கி இதனை உருவாக்கினர். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி சரிங்களா? ஆப்ஷன் ஏ. கடன்களின் மூட்டைன்னு ஏன் சொல்கிறாங்க, பல்வேறு நாட்டுடைய அரசியலமைப்பில் இருந்து வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து எடுத்திருப்போம். ஸோ அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கால வரிசைப்படுத்துக கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதை ஒன்ஸ் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா? ஸோ மிண்டோ மார்லி பார்த்தீங்கன்னா ஸோ 1909 சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாண்டகு செம்ஸ்போர்ட் வந்து 1919. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் அது 1935. இந்திய சுதந்திர சட்டம் வந்து 1947 சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சொன்ன இயர்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. மூலங்கள் அது எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்னலாம் வந்து எடுத்தாங்க, ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ பொதுப்பட்டியல். ஸோ பொதுப்பட்டியல் வந்து நமக்கு தெரியும் ஆஸ்திரேலியா. வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து நமக்கு தெரியும் அயர்லாந்து. அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா. திருத்த முறை, அரசியலமைப்பு திருத்த முறை வந்து தென்னாப்பிரிக்கா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? சரியாக மேட்சாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவசர கால நிலைகள் வந்து அமெரிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ அவசர கால நிலை வந்து ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை வந்து பிரிட்டன், இது வந்து சரி சரிங்களா? அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு ரஷ்யா வரணும், ஜெர்மனின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கூட்டாட்சி முறை வந்து நமக்கு என்ன வரும், கனடா வரணும் சரிங்களா? இப்போ அயர்லாந்துன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இப்போ கரெக்டாக இருக்கிறது வந்து ஸோ ஒற்றை குடியுரிமை பிரிட்டன். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து எது தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி பிரிட்டன்னு சொல்லுவாங்களா, இங்கிலாந்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீதி புனராய்வு வந்து அமெரிக்கா, அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரம் சமத்துவம், ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, அது ஃப்ரெண்ட்ஷிப் புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஞ்சிய அதிகாரங்கள் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் வந்து கனடா வரணும் சரிங்களா? ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன எடுத்திருப்பாங்க, பொதுப்பட்டியல் அது எடுத்திருப்பாங்க, ஒரு 2-3 விஷயங்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அதில் ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா? ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் வந்து கனடா. எஞ்சிய அதிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரங்களில் வந்து 3 பட்டியலும் இருக்குமா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த 3 பட்டியலிலும் இல்லாத அதிகாரங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அதிகாரங்களை தான் வந்து எஞ்சிய அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த எஞ்சிய அதிகாரங்கள் இதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கையில் தான் இருக்கும் சரிங்களா? ஸோ இந்தியாவில் இந்த எஞ்சிய அதிகாரங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மத்திய அரசு. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த எஞ்சிய அதிகாரங்கள் வந்து மாநில அரசே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு மூலங்கள்
குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் 75% பகுதிகள் 1935ஆம் ஆண்டு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் தொடக்கத்தில் அரசியலமைப்பில் இல்லை. ஸோ இதுவுமே வந்து கரெக்ட் தான். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. ஸோ அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா ஸோ 42வது சட்ட திருத்தம் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், அமெரிக்க அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அமெரிக்காவிட்டிருந்து நம்ம நிறைய இது வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ எந்த முறையை வந்து அமெரிக்காவிடம் இருந்து நம்ம வாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், முகப்புரை வந்து அமெரிக்காவோட இருந்தும் வாங்கியிருப்போம், அது சரிதான். நீதித்துறை சுதந்திரம் பார்த்திங்கன்னா இதுவும் அமெரிக்காவிடம் இருந்தால் நம்ம வாங்கியிருப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம் இதுவும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிடம் இருந்து தான் வந்து நம்ம வாங்கியிருப்போம். சரிங்களா, நாடாளுமன்ற ஆட்சி முறையை வந்து அமெரிக்காவிடம் இருந்து நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ பிரிட்டன் அங்கேருந்து வந்து நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா, நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கூற்று பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆகும். இது வந்து கூற்று வந்து சரிதான். அடுத்து காரணம் வந்து பாருங்கள், இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் விரிவான நிர்வாக நடைமுறைகளையும் பல்வேறு நாடுகளின் சிறந்த அம்சங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். சரிங்களா, கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து பாருங்கள், ஸோ கால வரிசைப்படுத்துக வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துடன் தொடர்புடைய நிகழ்வுகளை வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, ஸோ இயர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்திருக்கும்? முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேருடைய குறிக்கோள் தீர்மானம் எப்போ வந்து அவர் சபையில் வந்து தாக்கல் செஞ்சுருப்பார்? டிசம்பர் 13, 1946 வந்து பண்ணியிருப்பார். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வரைவு குழு ஸோ எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, ஸோ 1947 வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26, 1949. இந்த 4 டேட் வச்சும் பார்த்தா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பட்டியல் 1, பட்டியல் 2 இந்த ரெண்டையுமே வந்து நம்ம பொருத்தணும். எந்தெந்த நாட்டில் இருந்து என்ன எடுத்தாங்க அதை தான் வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை. ஸோ இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை வந்து ஜப்பான். நீதி புனராய்வு வந்து நமக்கு தெரியும் அமெரிக்கா. குடியரசு இந்த சொல் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுக்கூட்டம். சரிங்களா, கூட்டுக்கூட்டம் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அடிப்படை கடமைகள் வந்து சரண் சிங் குழு பரிந்துரை. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. சரிங்களா, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து நமக்கு தெரியும், அயர்லாந்து வரும். ஸோ தப்பு. முகப்புரை வந்து அமெரிக்கா. இரட்டையாட்சி முறை வந்து 1919 ஆண்டு திட்டம் வந்து வரணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறி. எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, தப்பாக இருக்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆளுநர் நியமனம், ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா கனடா, அது வந்து சரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு, அது பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்த்திங்கன்னா தப்பு. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து பிரிட்டன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈரவை நாடாளுமன்ற முறை பார்த்திங்கன்னா பிரிட்டன். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு பார்த்திங்கன்னா
ஐ திங்க் இதில் வந்து ஆன்சர் வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு வந்து தென்னாப்பிரிக்கா தான். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து பிரிட்டன் கிடையாது, அயர்லாந்து. ஃபஸ்ட் வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து அயர்லாந்து. ஸோ மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், அரசியல் அமைப்பின் மூலங்கள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய கூட்டாட்சி முறையானது அமெரிக்க முறையை விட கனடா முறையோடு நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது என்பது ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இது ஆல்ரெடி இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் இருந்து பெறப்பட்ட அம்சங்களில் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அடிப்படை உரிமை. சரிங்களா? அடிப்படை உரிமை வந்து நம்ம அமெரிக்காவிடமிருந்து வாங்கியிருப்போம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருப்போம். என்னென்னு பாருங்கள், கூட்டாட்சி நீதிமன்றம், பொதுப்பணி தேர்வாணையங்கள், ஸோ ஆளுநர் பதவி, இது 3மே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நெகிழும் தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை ஆகிய இரண்டின் கலவையாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து பாருங்கள், அரசியலமைப்பின் சில பகுதிகளை சாதாரண பெரும்பான்மை மூலமும் சில பகுதிகளை சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் மூலமும் மட்டுமே திருத்த முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் தான். ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு உருவான முக்கிய மைல் கற்களை காலவரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒன்ஸ் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இயர் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஸோ கேபினெட் தூதுக்குழு பார்த்தீங்கன்னா மார்ச் 1946. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசு வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால அரசு வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா செப்டம்பர் 1946. சரிங்களா? செப்டம்பர் 1946. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1947. சரிங்களா? மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து ஜூன் 1947. வரைவு குழுவோடைய அறிக்கை எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1948. சரிங்களா? இந்த இயர் படி பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் இது வந்து எந்த நாட்டில் இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கனடா. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் வந்து கனடா. நாடாளுமன்ற சலுகைகள், ஸோ இது பார்த்திங்கன்னா பிரிட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஜப்பான். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வந்து தென்னாப்பிரிக்கா. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாக மேட்சாக இருக்கிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பாருங்கள், நீதித்துறை சுதந்திரம் வந்து பிரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? இது வந்து நமக்கு தெரியும் அமெரிக்கா. ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் வந்து அமெரிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ அது வந்து கனடா. சரிங்களா? 1ம் தப்பு 2ம் தப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம், இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அது வந்து கரெக்டாக இருக்குது. அடிப்படை கடமை வந்து அயர்லாந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எது தப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஒற்றை குடியுரிமை வந்து பிரிட்டன், அது வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம் அது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை நியமித்தல் வந்து தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. சரிங்களா? மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் முறை வந்து தென்னாப்பிரிக்கா கிடையாது, அயர்லாந்து. சரிங்களா? தேர்ந்தெடுக்கும் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை தான் வந்து தென்னாப்பிரிக்கா. நான் நியமிக்கும் முறை வந்து அயர்லாந்து. இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை பார்த்திங்கன்னா கனடா, அது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள்,
இந்திய அரசியலமைப்பின் பெரும்பகுதி 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் தத்துவ பகுதி அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து அரசியலமைப்புகளின் தாக்கத்தை கொண்டது. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தத்துவ பகுதின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா, அடிப்படை உரிமையும் அரசு நெறிமுறை கோட்பாடு அது ரெண்டுமே தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இதன்படி பார்த்தா நமக்கு ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள், பிரெஞ்சு அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்ட அம்சங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரெஞ்சு அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்ட அம்சங்களில் பொருந்தாதது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீதி புனராய்வு. ஸோ நீதி புனராய்வு வந்து நமக்கு தெரியும் அமெரிக்கான்ட்டு. சரிங்களா? மற்றது எல்லாமே பார்த்துக்கோங்க, குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அரசியல் அமைப்பிலிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி என விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பாருங்கள், எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தும் மாநில அரசிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி. சரிங்களா? ஆனால் காரணம் வந்து தவறு. ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன், மத்திய அரசிடம் தான் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து மாநில அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ சரி, ஆர் வந்து தவறு. சரிங்களா? எஞ்சிய அதிகாரங்கள் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே வந்து மாநில அரசு கையில் இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் வந்து மத்திய அரசு கையில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காலவரிசைப்படுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. காலவரிசைப்படுத்துக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இயர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம். ஸோ 1773. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிட் இந்தியா சட்டம் வந்து 1784. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடைசி பட்டய சட்டம் வந்து 1853. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் வந்து 1861. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாடுகள் அதோடைய அம்சங்கள் எந்தெந்த நாட்டில் இருந்து என்னென்ன எடுத்தாங்க. ஸோ பொறுத்தலாமா? ஸோ உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு நமக்கு தெரியும். நீதி புனராய்வு வந்து அமெரிக்கான்னு தெரியும். ஈரவை நாடாளுமன்ற முறை வந்து பிரிட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம் வந்து ஃப்ரான்ஸு. வணிகம் மற்றும் வர்த்தகம் வந்து ஆஸ்திரேலியா. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம் விதி வந்து 61 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பு. அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பகுதி 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4A அப்படின்னு சொல்லிட்டு வரணுமா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களை வந்து தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. திருத்த முறை வந்து அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அது தென் ஆப்பிரிக்கா. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறி. எது தப்பாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து அயர்லாந்து, அது நமக்கு தெரியும். நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமை பறிப்பு வந்து ஜெர்மனி. எஞ்சிய அதிகாரங்கள் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து தவறு. ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் வந்து நமக்கு கனடா. சரிங்களா? பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் மூலங்கள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பெரும்பகுதி நிர்வாக விவரங்களை 1935ஆம் ஆண்டு சட்டத்திலிருந்து பெற்றுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பெரும்பகுதி நிர்வாக விவரங்களை வந்து 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெற்றுள்ளது. ஒன்றாவது வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை என்பது பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து தவறு. சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை என்பது ஜப்பான் வரணும். சரிங்களா? அப்போ ஒன்று மட்டும்தான் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், கனடா அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டவற்றுள் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா?
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் அதுதான் வந்து பொருந்தாதது. அது வந்து தென்னாப்பிரிக்காவிடமிருந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி இது வந்து கனடாட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் இதுவும் வந்து அங்கேருந்து வாங்கியிருப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் அதுவுமே வந்து கனடாவிடம் இருந்து தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம். அடுத்து வந்து பாருங்கள், கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி என அழைக்கப்படுகிறது. காரணம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறைக்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டிருந்தாலும் அவசர கால நிலையின் போது இது ஒற்றையாட்சி முறையாக மாறிவிடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கால வரிசைப்படுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இயர் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேருடைய குறிக்கோள் தீர்மானம் வந்து டிசம்பர் 13 ஸோ 1946. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர சட்டம் வந்து ஜூலை 1947. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரைவு குழு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 1947. இறுதி அமர்வு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 1950. சரிங்களா? அதன்படி பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறான இணை. ஆளுநர் நியமனம் கனடா அது சரிதான். பார்த்ததே தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் திரும்ப ரிப்பீட் ஆக ஸோ உங்களுக்கு அது நல்லா படித்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரிட் பேரணைகள் இந்த வெளியீடு முறையை வந்து பிரிட்டன்ட்ட இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். சுதந்திரம் சமத்துவம் வந்து ஃப்ரான்ஸு. உச்ச நீதிமன்ற ஆலோசனை அதிகாரம் அமெரிக்கா அது தப்பு. கனடாட்டிருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து பிரிட்டிஷ் சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ ஒன்றாவது பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள், சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு என்ற கருத்து அமெரிக்க அரசியலமைப்பை பின்பற்றியது. சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு இந்த கருத்து வந்து எந்த நாட்டிடமிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல். ஸோ அது வந்து தென்னாப்பிரிக்கா வரணும். மற்றதெல்லாம் பாருங்கள், அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், மாநிலங்களவை உறுப்பினர் நியமனம், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை இது எல்லாமே வந்து அயர்லாந்து. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து பாருங்கள், ஸோ இந்திய அரசியலமைப்பின் 368வது விதி நமது அரசியலமைப்பு ஒரு நெகிழும் தன்மை கொண்ட ஆவணமாக மாற்றுகிறது. ஸோ கூற்று பார்த்திங்கன்னா தவறு. சரிங்களா? நெகிழும் தன்மை கொண்ட ஆவணமாக மாற்றுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையாக மாற்றும். சரிங்களா? அதன்படி பார்த்தா நமக்கு கூற்று வந்து தவறு. ஸோ காரணம் வந்து பாருங்கள், அரசியலமைப்பு திருத்தும் முறை வந்து தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. சரிங்களா? ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், கால வரிசைப்படுத்துக தான். ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் இயர்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இயர் சொல்கிறேன். பிட் இந்தியா சட்டம் பார்த்திங்கன்னா 1784. பிட் இந்தியா சட்டம் வந்து 1784. முதல் பட்டய சட்டம் பார்த்திங்கன்னா 1793. முதல் பட்டய சட்டம் 1793. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இந்திய அரசு சட்டம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1858. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் சிப்பாய் கழகத்திற்கு பிறகு 1861. சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்து பிட் இந்தியா சட்டம் வந்து 1784 4.
ஸோ அதுக்கப்புறம் முதல் பட்டய சட்டம் வந்து 1793. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிப்பாய் கழகத்திற்கு பின் வந்த இந்திய அரசு சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1858. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வாரிசிலப்பு கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. சரிங்களா? இதன்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து பாருங்க, பொறுத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அம்சம் மூலம் எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன அதுதான் வந்து திரும்ப குடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதிகள் நியமனம். அந்த முறை வந்து எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜப்பான். சரிங்களா? ஜப்பான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம். ஸோ அது வந்து அமெரிக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் நியமனம் வந்து நமக்கு தெரியும் கனடா. சுதந்திரம் மற்றும் சமத்துவம் நமக்கு தெரியும் ஃப்ரான்ஸு. இதை புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதிகள். அது வந்து ஜப்பான். அதுக்கு அடுத்தது பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு பிரிட்டன். சரிங்களா? மற்றதெல்லாம் நம்ம பார்த்ததே தான். கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எது தப்பாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சட்டத்தின் ஆட்சி வந்து ஏவி டைசி அது கரெக்டாக தான் இருக்குது. முகப்புரை மொழி வந்து ஆஸ்திரேலியாட்டிருந்து வாங்கியிருப்பாங்க. முகப்புரை மொழி வந்து ஆஸ்திரேலியாட்டிருந்து வாங்கியிருப்பாங்க. அவசரகால அதிகாரங்கள் வந்து ஜெர்மனி. அது அவசரகால அதிகாரங்கள் என்பது இந்திய அரசு சட்டம் 1935லேருந்து எடுத்திருப்பாங்க. நெருக்கடி கால நிலை தான் வந்து ஜெர்மனி. அவசர கால அதிகாரங்கள் வந்து இந்திய அரசு சட்டம் 1935லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ 3வது தான் வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க. இந்திய நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரிதான். சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் அமெரிக்க அதிபரின் அதிகாரங்களை ஒத்தவை. அதை வந்து கிடையாது. சரிங்களா? இந்திய குடியரசு ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு பெயரளவு தலைவராக மட்டும்தான் இருப்பார். சரிங்களா? அமெரிக்க அதிபருக்கு தான் பார்த்தீங்கன்னா, உண்மையான அதிகாரங்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டவற்றுள் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? எது வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, நீதி புனராய்வு இது மட்டும் எடுக்கல. இது வந்து நம்ம அமெரிக்காட்டிலேருந்து வாங்கியிருப்போம். மற்றதெல்லாம் பாருங்கள், சட்டம் இயற்றும் நடைமுறை வந்து பிரிட்டிஷ் தான். ஈரவை நாடாளுமன்றமும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான். நீதி முறை பேரணைகள் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான். ஸோ அவ்வளோதான். அரசியலமைப்பின் மூலங்கள்ல இருந்து இந்த பார்ட் 1, பார்ட் 2 இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும். அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு இந்த அவுட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.